ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 10 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் 2 வகையான 10 பைசா நாணயம் உள்ளது. வருஷம் 1996, 1989 2 வகையான நாணயம் உள்ளது. இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் இது போன்ற நாணயங்கள் எல்லோருடைய வீட்டிலும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் இந்த நாணயம் எவ்வளவு விலைக்கு போகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நாணயம் 1996ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட நாணயம். வருடத்திற்கு கீழே புள்ளி குறியீடு உள்ளது, வட்டமான புள்ளி குறியீடு உள்ளது. இந்த நாணயத்துடைய எடை 1.85 கிராம், அளவு 16 மில்லிமீட்டர், வட்டமான புள்ளி, ரவுண்டு டாட், ஷேப் சர்க்குலர். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் பளபளப்பாக எந்தவித தேய்மானமும் இல்லாமல் இருந்தால் அந்த நாணயம் 100 ரூபாய் வரை விலை போகும். கண்டிப்பாக இந்த நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் 1996 நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் 100 ரூபாய் வரை விலை போகும். அடுத்து இந்த நாணயம் 1989 வருடத்திற்கு கீழே புள்ளி குறியீடு உள்ளது. நொய்டா மின்ட் நாணயம். இந்த நாணயமும் எல்லோருடைய கையிலும் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். வருடத்திற்கு கீழே புள்ளி குறியீடு உள்ள நாணயம் நொய்டா மின்ட் நாணயம். எடை 1.85 கிராம், துருப்பிடிக்காத எஃகு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம். 16 மில்லிமீட்டர் அளவு, ஷேப் சர்க்குலர், ரவுண்டு டாட், புள்ளி குறியீடு உள்ள நாணயம். சாதாரண நிலையில் இருந்தால் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இல்லாமல் பளபளப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த நாணயம் யூஎன்சி நாணயம் என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தால் அந்த நாணயம் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் இருந்தால் வருங்காலங்களில் இது போன்ற நாணயங்களுக்கு நல்ல மதிப்புண்டு. எனவே உங்களிடம் இருக்கும் நாணயத்தை எடுத்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். வருடத்திற்கு கீழே எந்த அடையாள குறியீடு உள்ளது என்பதை பார்த்து அதனுடைய உண்மையான நிலவரம் தெரிந்து கொள்ளவும். இது போன்ற நாணயங்களை சேகரிப்பாளர்கள் வாங்கி வைத்துக் கொள்வார்கள், அல்லது காயின் ஆல்பம் தயாரிப்பவர்களும் இது போன்ற நாணயங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.